நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. எனக்கு கொடுக்கணும்னு கொண்டு வந்ததை கொடுக்காமே போறையே. மகா பெரியவாளின் அத்தியந்த பக்தர்களில் கிருஷ்ணமூர்த்தி கனபாடிகளும் ஒருவர். வேதங்களை நன்கு கற்றுணர்ந்தவர். மகானின் அருகில் சற்று எட்ட அமர்ந்து வேத பாராயணம் செய்து கொண்டிருப்பவர். இப்போது அவருக்கு வயது 85க்கு மேல் இருக்கலாம். பல வருடங்களுக்கு முன்னால் மகானின் அருகே அமர்ந்து சாம வேதத்தை பாராயணம் செய்து கொண்டு இருந்தார். மகான்கள் வழக்கம் போல பக்தர்களுக்கு ஆசியும் பிரசாதமும் வழங்கி கொண்டிருந்த நேரம் பக்தர்களின் வரிசை மெதுவாக நகர்ந்தது. அப்போது ஒரு பக்தர் கையில் ஒரு சிறிய பையுடன் வரிசையில் நின்று கொண்டிருந்தார். அவரது முறை வந்தபோது மகானிடம் ஆசை பெற்று பிரசாதத்தை வாங்கி கொண்டு அவர் நகர முயற்சித்த போது பெரியவாளின் குரல் அவரை நிறுத்தியது. எனக்கு கொடுக்கணும்னு கொண்டு வந்ததை கொடுக்காமே போற. பக்தர் திடுக்கிட்டு நின்றார். அவரது கையில் இருந்த பையில் நெல்லிக்கனிகள். அவரது தோட்டத்தில் விளைந்த முதல் கனிகள் அவை. மகானுக்கு கொடுக்கவே அவர் கொண்டு வந்தார். இங்க நிறைய ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை, திராட்சைன்னு பல பழங்கள் கொண்டு வந்து தர்றா. நான் சாதாரண நெல்லிக்கனியை பகவானுக்கு தர்றதா? அதனாலதான் கொண்டு வந்ததை எடுத்துட்டு போறேன். ஒரு மூங்கில் தட்டை காண்பித்து, நீ கொண்டு வந்ததை எடுத்து வை என்று மகான் உத்தரவிட பக்தர் தன் பையில் இருந்த நெல்லிக்கனிகளை எடுத்து தட்டில் பக்தியோடு வைத்தார். கிருஷ்ணமூர்த்தி கனபாடிகளுக்கு ஒரே வியப்பு. பக்தர் நெல்லிக்கனிதான் கொண்டு வந்திருக்கிறார் என்று மகானுக்கு எப்படி தெரியும்? அன்று துவாதசி. மகான் அக்கனியை விரும்பி ஏற்றுக்கொண்டதன் காரணம் இப்போது கனபாடிகளுக்கு புரிந்தது. சங்கரருக்கு ஒரு நெல்லிக்கனியை கொடுத்த போது அவர் வாயிலிருந்து அப்போதே கனகதாரா சோஸ்திரம் கிளம்பியது. இப்போது இவ்வளவு கனிகளை மகானுக்கு சமர்ப்பித்த அந்த பக்தர் எந்த அளவுக்கு உணர்ந்திருப்பார் என்று கனபாடிகள் வியந்தார். அண்மையில் மகான் நெல்லிக்கனியை பெற்ற விவரத்தை கிருஷ்ணமூர்த்தி கனபாடிகள் சேலம் பெரியவா கிரகத்தைச் சேர்ந்த ராஜகோபாலிடம் சொன்னார். துவாதசி என்று நெல்லிக்கனியை உண்பது எவ்வளவு விசேஷமானது என்பதை மகான் இதன் மூலம் நமக்கு புரிய வைக்கிறார். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.